இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் 5 வருடத்துக்கு முன்னால் எவ்வளவு திட்டங்கள் நடந்தது, இன்றைக்கு எதுவும் நடக்கவில்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு வளர்ச்சி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். மீண்டும் கோவை மாவட்டத்தை விடுபட்ட திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். இல்லை குடிநீர் வரி, அதே போல் பார்த்தீங்கன்னா சொத்து வரி, அதே போல் மின்கட்டண எல்லாமே நீங்கள் கேட்டது போல் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் அதெல்லாம் சரியாக மக்கள் வாக்களிக்க தயாரார்கள். மாநகராட்சி கவுன்சிலர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவோட அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை, அது மட்டும் அதிருப்தி இருக்காங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கூட்டணி கட்சி எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவங்களும் ஒரு நாளில் எல்லாமே வேட்பாளர் அறிவிப்பாங்க. நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த தொகுதியில் இருந்தாலும் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக பெரிய கட்சி, நாங்கள் எல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கோம். ஆகவே பார்த்தீங்கன்னா சில கூட்டணி கட்சிகளும் அங்கே சில எதிர்பார்ப்பு இருக்கும். செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் களம் இருக்குதா ஒரு திட்டம் இருக்காங்க, அது எப்படி களம் இன்னும் சூடாகுமா சார்? இப்போ எங்கள் வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டோம். இன்னும் திமுக வேட்பாளரே அறிவிக்கலை. அதாவது இந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அதாவது அறிவிக்க முன்னாடியே இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு நான் பதிவு சொல்ல முடியாது.